உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம் முதல் மறுபடியும் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எவைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள், வசனங்கள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எது? கர்த்தருடைய வார்த்தையை, வசனங்களை. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அவருடைய வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கான். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்மைகள் உனக்கு முன்பாக செவையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த வசனங்களை மறுபடியும் வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்கிறார் பார்த்தீங்களா, என் மகனே, சிங்கமே கரடியே இல்லை, என் மகனே. தேவனால் பிறந்தவர்கள் நமக்கு சரீர பிரகாரமாக தாய் தகப்பன் உண்டு. ஆனால் அவர்கள் நம்முடைய ஆவிக்கு தாய் தகப்பன் அல்ல. நம்முடைய ஜீவன் ஆதாமுக்கு எப்படி சரீரத்தை செய்துவிட்டு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினாரோ, அதுபோல் பூமியிலே இந்த சரீர பிரகாரமாக பெற்றோருக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் கூட இந்த சரீரம் பெற்றோரிடத்திலிருந்து வந்தது. ஆனால் முதல் அழுகை அழும்போது அப்பொழுதுதான் சுவாசிக்க இந்த பிள்ளை ஆரம்பிக்கிறது. அந்த சுவாசிக்க ஆரம்பிக்கிறதோட தேவன் தம்முடைய சுவாசத்தை ஜீவனை நமக்குள்ளே வைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சில ஆட்கள் முட்டை கருத்தரித்த உடனேயே தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுக்குற ஆத்மாவை அங்கே வச்சிடுறதாக சொல்கிறாங்க. அது பற்றி சில வழக்காடுதல் இருக்கின்றன. அது சரியாகவும் தோணும். பட்டிமன்றம் மாதிரி வச்சோம்னா இதுவும் சரியாக தோணும், அது சரியாக தோணும். ஆனால் இந்த காரியத்தை நான் உங்களுடைய தீர்மானத்துக்கு விட்டு விடுகிறேன். ஆனால் தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே கொடுக்கிறார் என்பது அது நிச்சயம். ஏன்னா அந்த குழந்தை பிறந்தவுடனே ஒரு அழுகையோடு சேர்ந்து சுவாசிக்க ஆரம்பிக்கலைன்னா அப்புறம் அவ்வளவுதான். அது உயிரோடு தான் இருந்துச்சு, இன்னும் தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணலை. ஆனாலும் பாருங்கள், இந்த சுவாசிக்கலைன்னா கதை முடிஞ்சு போயிடும். அருமையானவர்களே, தேவன் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது தம்முடைய ஜீவ சுவாசத்தை அந்த குழந்தைக்குள் வைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்போ வச்சுருந்தாலும் சரி, கருத்தரிக்கிறப்போ வச்சுருந்தாலும் சரி, எப்படியோ தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை இந்த பிள்ளைக்குள்ளே வைக்கிறார். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவன், அவனுடைய ஆவி, ஆத்மா இரண்டும் தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. ஆதலால் நம்முடைய பரலோக பிதா தேவனே. இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னுடைய பிதா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாமளும் நம்முடைய பிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, பேர பிள்ளைகளும் சரி, எல்லாரும் தேவனை அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா தேவன் தம்முடைய ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்தனியாக வைத்திருக்கிறார். பிள்ளைகளாகத்தான் அவர்களை கவனிக்கிறார். இங்கே பாருங்கள், என் மகனே, சிறு பிள்ளையாக இருக்கும்போது பெற்றோர் நம்மை புத்தி சொல்லி நடத்தினார்கள். ஆனால் வளரும்போது நன்மை தீமை அறியத்தக்க வயது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வளரும்போது தேவன் நேரடியாக நம்மிடத்தில் பேசி நம்மை வழிநடத்த ஆரம்பித்து விடுகிறார். ஆதலால் அருமையானவர்களே, இப்பொழுதும் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கட்டும். ஏதோ நம்ம இந்த ஊரில், இந்த ஜாதி ஜனத்தில், இந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னு சொல்கிறது சரீரம் மட்டும்தான். அதெல்லாம் உண்மை தான், ஆனால் சரீரம் மட்டும்தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி நேரடியாக தேவனிடத்திலிருந்து வந்தபடியால் தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். இது பத்தாதுன்னு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலேயும் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலேயும் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியாலே இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லாரும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் தேவனால் பிறந்தவர்கள் என்ற இந்த அறிவு நமக்கு உண்டாயிருக்க கடவுது. அதாவது இருக்குது, ஆனால் அது உணர்விலே அதிக அளவில் இல்லை. அந்த உணர்வு அதிகமாக தான் நம்முடைய வாழ்க்கை நடவடிக்கைகள் எல்லாம் சரியாக இருக்கும். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டால் அந்த ஊரை சொல்லி இன்னார் பெற்றார் அப்படியெல்லாம் சொல்லிட்டோம்னாக்கா நம்ம அந்த வட்டத்திலேயே தான் இந்த உலக பிரகாரமாக மக்கள் பேசுகிறது போலவே நாமளும் பேசுகிறோமே ஒழிய, தேவனால் பிறந்த அப்படின்னு நம்ம எவ்வளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதில் செயல்படுவோம். நீங்கள் நீதிமான்களாக இருக்கலாம். ஏன்னா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவுடனே அவர்களெல்லாம் நீதிமான்கள்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் நீதிமான்கள்ங்கிற உணர்வு இருந்தால் தான் தொடர்ந்து நீதியின் பாதையிலே நடப்போம். இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் நம்மெல்லாம் பாவி, பலவீனமானவங்க, அநேக பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறதுனால அந்த உணர்வுகள் மேலிட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் நீதியின் பாதையில் நடக்க முடியாது. கர்த்தர் அவர் தமது நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சங்கீதம் 23 எழுதியிருந்தாலும் கூட நமக்கு உணர்வில்லாமல் போகுமானால் நம்ம இந்த உலகத்தார் எப்படி செயல்படுகிறார்களோ அப்படித்தான் நாமும் செயல்படுவோம். இந்த ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நமக்கும் வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். ஆதலால் இந்த உணர்வு தேவை. பாருங்கள், என் மகனேன்னு சொல்கிறாரு, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை முதல்ல உள்ள வைங்கன்றாரு. என் மகனே, என் மகளேன்னு கூப்பிட்றாரு. அவருடைய மகன், அவருடைய மகள்ங்கிற உணர்வு உங்களுடைய இருதயத்தில் இருக்க கடவுது அப்படின்றாரு. உங்களுடைய இருதயத்தில் அந்த உணர்வு மேலிட்டு இருக்கிறதா, அல்லது நான் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் பிறந்து இந்த மாதிரி ஏழ்மையான அப்படி ஒரு சூழ்நிலை பார்த்து அதை நீங்கள் அந்த உணர்வுகள் உங்களத்தில் மேலிட்டு இருக்கிறதாங்கிறது பெரிய கேள்வி. இந்த வார்த்தைகளை இருதயத்தில், அதாவது தேவனால் பிறந்தவர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உள்ளுக்க வைக்கலைன்னா நம்ம எப்படி தேவனுடைய பிள்ளையாக செயல்பட போகிறோம்? அவர் சொல்கிறார் பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, லிசன், கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனம்னா எழுதி வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். இங்கே ஸ்கிரிப்சர், வேதம் அப்படி சொல்கிறோமே, இதில் எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எவைகள்? கர்த்தருடைய வசனங்கள். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதாவது மனுஷனுக்குள்ளே போகக்கூடிய விவரங்கள் கண் மூலமாக
காது மூலமாக, வாயில் சாப்பிடும்போது அந்த நாக்கில் உணர்வுகள் இனிக்கிறது, புளிக்கிறது, கசக்கிறதுன்னு அந்த உணர்வுகள் மூலமாக, தொடு உணர்ச்சிகள் மூலமாக இந்த செய்திகள் நம்முடைய மனதுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே போகிறது. பாருங்க, கண்கள் வழியாக போகிறது, காதுகள் வழியாக செய்திகள் போகிறது, அப்புறம் சாப்பிட்றது புளிப்பா இனிப்பா அதெல்லாம் அந்த செய்திகள் போகிறது. தொடு உணர்வு, சூடாக இருக்கா, கோல்டாக இருக்கா, ஐஸ் கோல்டாக இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் முக்கியமான விஷயங்கள் கண் காது மூலமாய் இந்த உலகத்திலிருந்து செய்திகள் நம்முடைய மனதுக்குள்ளே போகின்றன. இந்த மனதுக்குள்ளே போகிற கண்ணாலான காட்சிகள், சினிமா போஸ்டரை பார்த்து அந்த சினிமா காட்சிகளையே அதை பார்த்துக்கிட்டே அந்த செய்திகளை உள்ளே அனுப்பலாம். அப்புறம் அல்லது இந்த உலகத்தார் பேசுகிற பேச்சை கேட்டு அந்த வார்த்தைகளை உள்ளே அனுப்பலாம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் தேவனுடைய வசனங்களை பைபிளில் வாசித்தப்ப அந்த வசனங்களை என் கண் முன்னாடி வைக்கிறேன். அப்புறம் இங்கே நம்முடைய வீடுகளில் சில வசனங்களை, முக்கியமாக நமக்கு பிடிச்ச வசனங்களை எழுதி போட்டிருப்போம் பார்த்தீங்களா? எதுக்கு? அடிக்கடி பார்த்துக்கிறதுக்கு. அவைகள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எந்த தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள், நீங்கள் யாரென்றும் தேவன் உங்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்று, அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே, அந்த வசனங்கள் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அது மாத்திரமல்ல, செவிகள் மூலமாயும் என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். காதுகள் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கவனித்து கேட்டு இருதயத்திலே பத்திரப்படுத்த சொல்லுகிறார். ஆக முக்கியமான விஷயங்கள் கண்கள், காதுகள். காதுகள் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் கேட்கலாம், உலக பிரகாரமான பேச்சுகளையும் கேட்கலாம். அதே போல் கண்கள், ஐ கேட், இந்த கண்ணாலான இந்த கதவு, காதாகிய கதவு, கண்ணாலாகிய கதவு. இந்த ஐ கேட் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் உங்கள் மனசு முன்னாடி, உங்கள் கண் முன்னாடி வைக்கலாம். அல்லது உலக, இந்த சொன்ன சினிமா போஸ்டரு, இதெல்லாம் நம்ம கண்ணில் வைக்கலாம். சில ஆட்களை நினச்சாவே பயங்கரமான தோற்றம் நம்ம முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா? அல்லது சில ஆட்களை நினச்சா ரொம்ப இனிமையான நல்ல ஆட்கள்னு அது நம்ம கண் முன்னாடி நிற்கும் பார்த்தீங்களா? ஆக இந்த கண்ணால், இந்த காதால் கேட்டு மட்டும் இல்லை, நம்முடைய மனமே சில காட்சிகளை நமக்கு முன்பாக வைத்து கொள்ளுகிறது. நமக்கு பிடித்தவர்களை நம்ம அடிக்கடி நினைப்போம், அது நம்ம கண் முன்னாடி நிற்கிது மனக்கண்ணில். நமக்கு சில ஆட்கள் பேசுகிறது, அப்படி நல்லா என்கிட்ட பேசினாங்க ஐயா அப்படின்னு அந்த காட்சியை நீங்கள் உங்கள் மனசில், கண்ணில் வைக்கிறீங்க. அதாவது சில காரியங்களை கேட்டதும் சில காரியங்களை பார்த்ததும் கூட உங்களுடைய மனதிலே காட்சியாக படுத்த முடியும். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகமும் இந்த பொல்லாத மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசின் வார்த்தைகளை நம்முடைய கண்கள் வழியாக, காது வழியாக நமக்குள்ளே அனுப்பி நம்முடைய மனதை கெடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் நீ ஒன்று செய்ய, என்னுடைய வசனங்களுக்கு உன் செவியை சாய். என்னுடைய அதாவது அந்த வசனங்களை உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்திக்கொள் அப்படி சொல்கிறாரு. அந்த மற்ற இதெல்லாம் பார்த்தா அது உள்ளே போய் மனசை கெடுத்துரும். இந்த உலக ஆசாபாச இச்சைகள், காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க, கேள்விப்பட, அதெல்லாம் உள்ளே போய் உங்கள் மனதை கெடுத்துரும். நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க கண்ட காரியங்களை பேசுவாங்க, சில காட்சிகளை காட்டுவாங்க, சில இடங்களுக்கு கூட்டி போவாங்க. அப்புறம் என்ன நடந்துருது, அந்த காட்சிகள் உங்கள் இருதயத்தில் போய், அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் போய் அது உங்களுடைய இருதயத்தை ஏதோ ஒரு விதத்தில் கெடுத்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போகுமானால்
அது உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கேற்ற விதத்தில் ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சில சமயத்தில் சில காட்சி, சில நல்ல மனிதர்கள் வருகிற அந்த காட்சியெல்லாம் நினச்சோம்னா மனசு குளிர்ந்துடும். ஆனால் நமக்கு பொல்லாதவர்களை பற்றி நினச்சா கூட உள்ளுக்கு ஆத்திரம் வரும். அதுபோல் சில நல்ல இனிமையான வார்த்தைகளை கேட்டால் உங்கள் மனசுக்குள்ளே விடுதலையும் சமாதானமும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் சில பொல்லாத ஆட்கள் பேசுகிறத கேட்டால் ஆத்திரமும் கோபமும் அப்படியே கொந்தளிக்கிறதும் இருதயத்துக்குள்ளே நடந்துருதா இல்லையா? என்னையா சில வார்த்தைகளை கேட்க தானே செஞ்சீங்க, எவனோ ஒருத்தன் வந்து உன்னை கொன்றுவேன்னு சொன்னான், அவ்வளோதானே. எலியாக்கிட்ட ஒருத்தி சொன்னான், ஏசபேல், நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு. அப்படி தானே? அவனுடைய இருதயம் எவ்வளவாய் பாதிக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? ஆனால் அதே சமயத்தில் ரூத்தை பற்றி போவாஸ் கேள்விப்பட்டிருந்தப்ப அவளை பற்றியதான நல்ல செய்திகளை கேட்டிருந்தான். அது அவனுடைய இருதயத்தை குளிர பண்ணியிருக்கிறது. நல்ல செய்திகள்னு அவளை பார்த்து அவளை பற்றி விசாரித்த உடனே அவளுக்கு மனதில் இடம் கொடுக்குற அளவுக்கு அந்த இருதயம் மாற்றப்பட்டிருந்திருக்கிறது. சில ஆட்கள் சொல்கிறாங்க பிசாசை ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு. அது அவர்களுடைய அந்த சொன்ன சொல்லு நிமித்தம் நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு பாதிப்புகள் உண்டாகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்முடைய இருதயம் நல்லா இருந்தால் தான் அது நமக்கு நல்லதுன்னு சொல்ல வர்றாரு. இப்போ நான் குறைய வாசிக்கிறேன் பாருங்கள். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எதை? அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை. அதை உன் கண்ணை விட்டு பிரியாது இருக்கட்டும், செவியை சாய்த்து கேட்டுக்கொள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் தான் உங்களுடைய இருதயத்திலிருந்து வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கனிகளாக கொடுக்கின்றன. உங்களுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் ஞானமாய் நடந்து சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் ஒரு குறைவுமின்றி நீங்கள் வாழலாம். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இருதயத்தில் வைத்து கொள்ளும்போது சத்துருக்களை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். இந்த சத்துருக்கள் மேலே ஜெயம் கொடுக்குற ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். இதை நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்கள் மனம் எவ்வளவு சமாதானமாக இருக்குன்னு தெரியுமா? இயேசுவோடைய மனம் எவ்வளவு சமாதானமாக இருந்ததுன்னு கவனிங்க. அங்கே புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, அந்த படகு கவிழ்ந்து விழும் போல் இருக்குது. இந்த சீஷர்கள்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணி அதை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஓடி வந்து இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறத பற்றி உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர் எப்படி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே பெரிய அமைதல் உண்டாயிற்று. சீஷர்களுக்கெல்லாம் கேள்வி, இவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு கேள்வி. ஆனால் அவர், உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இயேசு பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 தன்னுடைய இருதயத்தில் வச்சுருந்ததுனால எந்த பயங்கரமான சூழ்நிலையினாலும் அதை மாற்றுவதற்கு தேவனுடைய கிருபை தனக்கு இருக்கிறது என்று அறிந்து காற்றடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் எழுந்து சமாதானத்தோட ஒரு கடிந்து கொள்ளுதலோடு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்றைக்கு இயேசுவோடையே கூட இருந்த இந்த சீஷர்கள், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசுவோடையே கூட இருந்த சீஷர்கள் இவங்களே காற்றையும் கடலையும் அதட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் ஐயோ நம்ம செத்தோன்னு சொல்லி இவரை தானே எழுப்ப வர்றாங்க. இன்றைக்கும் கூட விசுவாசிகள் எவ்வளவு பைபிள் வாசித்தாலும் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும்
அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எதிரான காரியங்களை கடல் கொந்தளிக்கிறதோ, காற்று வீசுகிறதோ, புயல் அடிக்கிறதோ அல்லது வேறு மாதிரி எந்த சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அங்கே எதிரான சூழ்நிலைகள் அங்கே இருக்கும். ஏன்னா பிசாசு அங்கே இருந்து நமக்கு எதிரான சூழ்நிலையில் உண்டாக்குறதே அவன் வேலை. அப்படி அநேக சூழ்நிலைகளிலே இயேசு எப்படி அதை மேற்கொள்வதென்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை போல இவர்கள் ஏன் செயல்படவில்லை என்று ஒரு கேள்வி அங்கே வந்திருக்கிறது. இன்றும் கூட நாம் அப்படி தானே இருக்கணும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் திடனாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. உங்களுடைய இருதயம் திடனாக இருந்தால் விரோதமான வல்லமைகளை பார்த்து அடங்கு என்று சொல்லியிருப்பீர்கள். பிசாசை பார்த்து அடங்கு என்று சொல்லியிருப்பீர்கள். அது அடங்கியிருக்கும். பாருங்கள், காற்றையும் கடலையும் கர்த்தர் அதட்டினார். பிசாசையும் அடக்கலாம். ஆக்சுவலாக அந்த காற்று புயல் அடிக்கிறதும், கடல் கொந்தளித்ததும், படகு மூழ்க பண்ணுகிற சூழ்நிலை வந்ததும் யார்? கர்த்தரை ஏவி விட்டார். கர்த்தரை அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஏவி விட்டிருந்தா கர்த்தரை எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டுவாரா? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுறாருன்னா அப்போ அவைகள் யார் மூலமாக உண்டாயிருக்கு? விரோதிகள் மூலமாக, பிசாசு மூலமாக உண்டாயிருக்கு. இன்றைக்கு தேவனும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த காற்று புயல் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, கடல் கொந்தளிப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை படகை அலட்டி மூழ்க பண்ண பார்க்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை அதட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஆசைப்படுறேங்க அதட்டணும்னு. ஆனால் இருதயம் ரெடியாக இல்லையே. இருதயம் எப்போ ரெடியாக இருக்கும்? இந்த தேவனுடைய வசனங்களை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு, வசனங்களை கவனித்து, அதை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பத்திரம் பண்ணி வச்சுருந்தான். அப்போ இந்த எதிரான சூழ்நிலைகள் வரும்போது அந்த எதிரான சூழ்நிலையை இயேசுவின் நாமத்தினாலே நம்ம அதட்டுவோம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே அநேக வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயங்கள் தானே. இன்றைக்கு விசுவாசிகளுடைய இருதயத்திலே அவ்வளவு மனோதிடன் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவருடைய வார்த்தைகளை கவனிக்காமல், அவருடைய வசனங்களுக்கு செவி கொடுக்காமல், அவைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தாமல், அவைகளை நம்முடைய இருதயத்திலே காத்து கொள்ளாமல் போனதுனாலே வந்த பிரச்சனைகள். நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த உலகத்தார், நம்ம சொந்த பந்தங்கள், இந்த உலகத்து மனிதர்கள் பேசிய அவர் ரொம்ப அனுபவசாலிங்க, அதையெல்லாம் கேட்டு நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தார் எப்படி நடக்கிறாங்களோ அது போலவே நடக்கிறதுக்கு நம்ம தீர்மானிச்சிட்டோம்ல. அப்புறம் எங்கிட்ட கர்த்தருடைய வசனத்தை உள்ளே வச்சு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்ற சமயத்தில் பேசுகிறது. இங்கே பாருங்க, அப்படி தான் எழுதியிருக்கு. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அடுத்த வசனம் 2 ரொம்ப முக்கியமான வசனங்கள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது, நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் நம்மகிட்ட பேசாத நாளே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் பேசுகிறாருன்னு கண்டுக்கணும்ல. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் அவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். கர்த்தருடைய இப்போ நேரடியாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலையா? பைபிள் எடுத்து வாசிங்க, பேசாமல் இருக்கிறாரான்னு பார்க்குறேன். பேசுவார். ஆனாலும் நம்ம ஆட்கள் பைபிள் எடுத்து வாசித்தாலும் கர்த்தர் என்ன பேசினாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலையா? அப்படின்னா அந்த இருதயம் எவ்வளவு தூரமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே என்ன சொல்கிறாரு? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. எது? இந்த பைபிளை வாசிக்கிட்டு இருக்கப்பே திடீர்னு ஒரு வசனம் நம்மக்கிட்ட பேசும். அதை கண்டுபிடித்து அதை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஜீவனம்னா வெறுமனே சாகாமல் பிழைச்சிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஏதோ வியாதியிலேருந்து தப்பிச்சிட்டேங்க அப்படி மட்டும் இல்லைங்க. தேவன் எப்படி
பூரணமுள்ளவராய் இருக்கிறாரோ. தேவனை பற்றி வசனம் என்ன சொல்லுது? அவர் பூரண சற்குணராய். பூரண சற்குணராய் இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். நமக்கெல்லாம் முடியாதுங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குங்க, ஒரு பண்டை ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அவர் நம்மளை பார்த்து பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சற்குணராக இருங்கன்னு சொல்லுவாரா? ஒரு தம்பி வா இந்த டேபிளை இப்படி தூக்கி அங்கிட்டு வைக்கலாம் அப்படி சொல்லுவோம். ஆனால் பெரிய பீரோவை பிடிச்சிக்கிட்டு தம்பி வா தூக்கலான்னா தூக்க சொல்ல மாட்டான். ஆனால் கர்த்தர் உங்களே என்னையும் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூர்ண சற்குணராக இருக்க கடவீர்கள்னு சொல்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியும்னு அர்த்தம். அதுக்கு என்ன செய்யணும்? வசனங்களை கவனிக்கணும், அவைகளை செவி சாய்த்து கவனிக்கணும். அதாவது கவனின்றாரு, அப்புறம் செவியை சாய்த்து கவனிங்கிறாரு, அப்புறம் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாகன்றாரு, இருதயத்தில் காத்துக்கொள்ளுன்றாரு, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படின்றாரு. எத்தனை வேலை இருக்குது பார்த்தீங்களா? மனசை செலுத்தினா வந்துடும். அவர்களுக்கு அவை ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இந்த கொரோனானாலும் சரி, வேறு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, வேறு டயபெட்டிஸாக இருந்தாலும் சரி, வேறு என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த வசனங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே வைக்கக்கூடுமானால், வசனத்தை வச்சிட்டிங்கன்னா விசுவாசிடுவீங்க. வசனம் இல்லாததுனால தான் விசுவாசம் இல்லை. வசனம் இருதயத்தில் இருந்தால் விசுவாசிப்பீங்க. இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் இன்னும் வைக்கலை. ஒருத்தன் சொல்கிறான் பார்த்தீங்களா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன். அதுபோல் பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை வைத்தா, இப்போ தேவனை போல செயல்படுறதற்கு அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து பாதுகாப்பு கொடுத்து வைத்திருந்தா ஏற்ற சமயத்தில் அதை பயன்படுத்துவோம். உள்ளே இருக்கணும். பாத்திரத்தில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். உள்ள வசனம் இல்லாமல் அதை பேச முடியாது. நான்லாம் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கலாம், ஆனால் இருதயத்துக்குள்ளே அந்த வசனம் போனால் அது விசுவாசமாக மாறிடும். அப்புறம் விசுவாசமாக மாறிட்டா இந்த அவனுடைய விசுவாசத்தை ஒருவரால் எதிர்த்து நிற்க முடியவில்லைன்னு ஸ்தேவானை பற்றி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ வசனம் உள்ளே இருந்தது, ஆதலால் விசுவாசம் இருந்தது. அவனுடைய விசுவாசத்தை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிற்று அப்படி எழுதியிருக்கு. இங்கே என்ன சொல்கிறாரு இவர்? கர்த்தர் என்ன சொன்னார்? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதான் அந்த வியாதியை வரவிட மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறாரு. உன்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறது, அக்கினி மதிலாக இருக்கிறேன், கண்மணியை போல காப்பேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆக இந்த வேலியை தாண்டி வியாதி, பிசாசு, மற்ற காரியங்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் வழக்கம் என்னன்னு கேட்டால் நாம் தான் போய் இந்த வேலியை பிடுங்கி விட்டுருவோம். அப்புறம் பிசாசு இஷ்டத்துக்கு உள்ளே புகுந்து வேலையை பார்க்கும். ஆக இந்த மாதிரி விஷயங்களில் நாம் கவனமாக இருந்தோம் என்றால் நாம் இந்த வியாதியை பற்றி, பிசாசை பற்றி, அவன் ஏவி விட்டான், இந்த செய்வினை, இதையெல்லாம் பற்றி எதையும் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே அவர் சொல்கிறத கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆமாங்க, சரீரம் சுகமாக இருக்கிறத அவர் விரும்புகிறாரு. ஆனால் மனசு சுகமாக இருந்தால் தான் சரீரம் சுகமாகும். ஏன்னா மனசு தான் சரீரத்தை இயக்குகிறது. அதனால் அவர் மனதில் முதல்ல கொண்டு அவருடைய வசனத்தை சுகமாக்குறதுக்கான வசனத்தை கொண்டு உள்ளே வைக்கணுங்கிறாரு. நீங்கள் உள்ளே கொண்டு அவருடைய வசனத்தை வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வியாதி போயிடும். போன வியாதி திரும்ப வராது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.